ஹலோ. கார்த்தி சார், சொல்லுங்க மேடம். நீங்க பயப்படாதீங்க, முடிச்சு தரலாம். ஏதோ அங்க பயப்படல. நேத்து நீங்க பாண்டிச்சேரி நீங்களா, நானும் அதை சொல்லிட்டேன். இவ்வளவு நான் பேமெண்ட்டும் சொல்லிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பயப்பட தேவையில்ல. அவ கமிஷனுக்காக வேலை செய்யற பொண்ணுதான். அவ முடிச்சு குடுத்துருவா. நான் இவளுக்கு சும்மா அனுப்பி விட்டேன், யாராவது இருந்தா ரெஃபர் பண்றீன்னு. இவன் இவ்வளவு ஸ்பீடா ரெஃபர் எடுப்பான்னு சொல்லி எனக்கு தெரியாது. இவகிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க லாஸ்ட் மந்த் கேட்டிருந்தீங்கன்னா என் வீட்லயே நான் 2 வச்சிருந்தேன். அழகா நான் கொடுத்துருப்பேன். நான் இவகிட்ட கேட்கல. இவளுக்கு நீ அமிச்சோட நான் அழுதுகிட்டே இவளுக்கு போன் பண்ணி சொன்னேன். வைத்தியம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுக்கா. உனக்கு இது பண்றதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு. இல்ல இவங்க எனக்கு ஒரே ஒரு நிமிஷம். அவங்க எனக்கு நீங்க அனுப்புனதா, ஐயோ இப்படிலாம் ஒரு இது இருக்கா அப்படின்ட்டு என்கிட்ட கேக்குறாங்க. நான் அப்பதான் யோசிச்சுட்டு சரி ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காருன்ட்டு நான் உங்களுக்கு இது பண்ணனேன். எனக்கே அவர்கிட்ட நான் போய் அப்ரோச் பண்றேன். நான் இந்த மாதிரி ஆனா உங்களுக்கு ஒரு நாள் குழந்தை இல்லையாண்ணே, குழந்தை இருக்குண்ணே அப்படின்னு நான் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொல்றாரு. சோ அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நேத்து சொன்னீங்க நம்ம முடிச்சு கொடுக்கலாம். கண்டிப்பா ஆகுமா கார்த்தி சார்? அதுதான், அந்த பொண்ணு கொஞ்சம் அங்க உள்ள இருக்கிறா. அவ உள்ள இருக்கிற வரைக்கும் போன் அவைலபிளே கிடையாது. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் நைட்ல இருந்து அவளுக்கு உள்ள இருக்காங்கன்னா ஜெயில இருக்காங்களா? ஏங்க நீங்க வேற உள்ள இருக்க. அவ ஆபீஸ்க்குள்ள அவளுடைய ஏஜென்சிக்குள்ள இருந்தானா அவளால டீமுக்குள்ள கால் பேச முடியாதுங்க. அவ டீம் உள்ள இருக்குதுன்னா பேச மாட்டா. அவ வெளியே வந்துதான் பேசுவா. அதான் சொல்லிட்டல, அவ கமிஷனுக்காக வேலை செய்யறவ. அவ டீமை விட்டு வெளியே வந்துட்டானா கால் பண்ணுவா. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிரும். டீமுக்கு என்னங்க டீமுக்கு எதனா தெரிஞ்சிர போதுன்ட்டு வெளியே வந்து பேசுறாங்க. ஆமா ஆமா, ஏன்னா அவ போன் எடுக்க மாட்டா. அதனால நீங்க நம்ம முடிச்சு கொடுப்போம், நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க கிட்டயும் வெயிட் பண்ண சொல்லுங்க. ரொம்ப ரஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வரக்கூடாது. நல்லா இல்ல ரஷ் 3 நாளா நம்ம அவருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுதான் எனக்கு ரொம்ப தலைவலியாவே இருக்கு. திங்கள் நைட்டு சொன்னாங்க, செவ்வாய் புதன் ஆயிடுச்சு, இன்னைக்கு வேலை ஆயிடுச்சு. அப்ப நீங்க 11 மணி என்னன்னா, நான் 11 மணிக்கு எனக்கு கால் அடிச்சிட்டாரு கரெக்டா. என்ன கார்த்திகே வந்துருவான்றது நம்மளுக்கு அப்படியே வயிற்றுச்சலாக கேட்கும்போது. அது கண்டிப்பா எனக்கே நீங்க சொல்லும் போதே எனக்கே அப்செட்டா தான் இருக்குது. ஐயோ, நான் நிஜமா சொல்றது தீபாக்கா, உங்களுக்கு இவ்வளவு இது இருக்குன்னு தெரிஞ்சா லாஸ்ட் மந்த் என் வீட்லயே 2 வச்சிருந்தேன். நானே கொடுத்துருப்பேன். என்ன பண்றது? சரி விடு, இருக்கும் போது ஒண்ணும் தெரியாது. இல்லாத மொத்தம் எல்லாம் வரும். கொஞ்சம் பாத்துக்கணும் சொல்றீங்களா? எதுவும் டென்ஷன் ஆக வேணாம், பண்ணி கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. எத்தனை மணி டைம் மட்டும் சொல்லு, மரியாதை. போன் எடுத்தாதானடி நான் டைம் சொல்ல முடியும். டைமிங்லாம் இதுல சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட கேஷ் ரெடியா இருக்கு. கை மாத்துற வேலை மட்டும்தான். அதை மாத்தி விட்டோம்னா காசு வாங்க போறாங்க. அவ்வளவுதான், விட்டுரு.